இந்த பாருங்க, இது வந்து அவங்க கால் அங்கே வச்சு அந்த இடம் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கும். அது இல்லாமல் இது போட்டுருக்காங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க. டைல்ஸில் எப்போவுமே ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. போட்டுட்டு சில பேர் அதை ஊற விடுறது அதெல்லாம் டைல்லாம் போயிடும், டைலோட லைஃபே போயிடும். இந்த பாருங்கள் எவ்வளோ ஆடாக இருக்குது பாருங்கள், மேலே எப்படி டெபாசிட் சிமெண்ட் போல் டெபாசிட் ஆகிருக்கு. இதை வந்து பாருங்கள் எவ்வளோ ஆடாக இருக்குல்ல. இதை நான் எப்படி க்ளீன் பண்ணணுன்னு சொல்கிறேன். இந்த பாருங்கள், இது இப்போ நான் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் சுரண்டி காமிக்கிறேன். எப்படி ஸ்டெயின் எவ்வளோ ஸ்டெயின். இது மாதிரி சுரண்டிலாம் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக கெமிக்கல் போட்டுட்டு தான் அது மாதிரி பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆடாக இருக்கும், ஸ்டெயின் வந்து டைல்ஸோட ஆடாக இருக்கும். அப்படின்னும் போது டைல்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுற மாஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணி அது ஸ்ப்ரே பண்ணோன்னே அதை கரைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறங்க அப்படியே கரைஞ்சி வந்துடும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக பண்ணணும். நீங்கள் எடுத்தோன்னா அதை போட்டு சுரண்டிட்டு அப்புறம் இது பண்ணலாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. கெமிக்கல் கரெக்டாக யூஸ் பண்ணணும். பாருங்கள், கெமிக்கல் தரதே வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு தான். இது எப்படி கரைஞ்சி வருது பார்த்தீங்களா? எந்த டைமில் எப்போ கரெக்டாக பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டால் தான் ஈஸியாக வரும். பாருங்கள் இப்படி வருது பாருங்கள். அதை போட்டு சொல்லும் போது ஸ்டெயின் வந்து லூஸ் ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும். அப்போ ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், சிமெண்ட்டு போல். நீங்கள் முதல்ல சொல்லும் போது ஸ்க்ராட்ச் பண்ண போல் ஆகிடும் அசிங்கமாக. பாருங்கள் எப்படி கரைஞ்சி வந்துச்சா? எப்படி வருது பாருங்கள். இது எதுக்கு நான் இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணி அவங்களுக்கு காமிக்கிறேன்னா, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தான் காமிக்கிறேன். வெறும் இப்படி போட்டு விட்டு சோக் பண்ணி விட்டுடணும், அவ்வளோதான். ஊறணும், ஊறிச்சுனாலே போதும். ஒரு 2 மினிட்ஸ் ஊறினாலே அப்படியே வளர்ந்துடும் கரைஞ்சி. நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிருக்கேன். ஏன்னா ஃப்ளோரில் வந்து நீங்கள் கெமிக்கல் போடும்போது அது ஃப்ளோர்லேயே தான் நிற்கும். இது HSR, இந்த கேனில் HSR ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது பாருங்கள் ரெட் கலராக இருக்கும். ஊற்றிட்டு இதை வச்சு தேய்க்கணும். ஏன் இப்போ இந்த இடத்துல ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே ஹெவியாக ஸ்டெயின்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ளோருன்னும் போது கிராவிட்டியில் அது அப்படியே தான் நிற்கும் கெமிக்கல் ஃப்ளோரில். அப்போ வந்து நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணலாம். அதே வாலில் பண்ணும்போது நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வைக்கும்போது கெமிக்கல் வலிஞ்சு கீழே போயிடும் எப்போயோ. நீங்கள் வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு இருப்பீங்க, அப்போ யூஸ் இல்லை. அதனால தான் அப்போ துணி போட்டு தேய்க்கணுன்றது. எப்போவுமே நீங்கள் தேய்க்கிற பவரில் வராது, கெமிக்கலோட பவரில் தான் அது வரும் ஸ்டெயின்ஸ். இந்த பாருங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்ச்சி வர்றதுக்கு கெமிக்கலே தேவையில்லை. கெமிக்கலோட பவரில் ஈஸியாக வரணும். அப்போ தான் கெமிக்கல் நல்ல கெமிக்கல்னு அர்த்தம். இந்த பாருங்கள் எப்படி கரைஞ்சி வருது. இதை நம்ம அப்படியே சோக்கிங் டைம் விட்டுடலாம். ஊறிச்சுன்னா அழகாக இன்னும் ஈஸியாக வந்துடும். நீங்கள் இந்த பக்கம் ஊற விட்டுட்டா அந்த சைடு வேறு எதாவது வேலை பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அது ஊறிடும், ஈஸியாக பண்ணி வந்துடும். இன்னும் எவ்வளோ ஆடாக இருக்குது பாருங்கள். இப்போ கரைஞ்சிருக்கு, ஏன்னா நம்ம இப்போ போட்டு ஒரு 1 மினிட் ஆகிடுச்சுல, கரைஞ்சிச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் ஆச்சுன்னா அதுவே ஈஸியாக வந்துடும்.